வணக்கம். வசந்த காலம் யூடியூப் சேனல் வாயிலாக இந்த இனிய காலை பொழுதில் உங்களுடன் தொடர்பு கொள்வது ஜோதிடர் சண்முகப்பிரியன், சென்னை அடையாறிலிருந்து. இன்றைய நாள் மே மாதம் 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, குரோதி வருடம் சித்திரை மாதம். சித்திரை மாதத்தில் இது 22ஆம் நாள். இன்றைய நட்சத்திரம் உத்திரட்டாதி, மாலை 6:14 வரை. அதன்பின் ரேவதி, திதி தேய்பிறை, துவாதசி பிற்பகல் 3:46 வரை. அதன்பின் திரையோதசி. யோகம் அமிர்த யோகம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். இன்றைய விசேஷம், இன்றைய தினம் பிரதோஷம். இன்றைய விசேஷம் பிரதோஷம். இன்றைய தினத்திற்கான ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 வரை. யமகண்டம் நண்பகல் 12 முதல் 1:30 வரை. குளிகை நேரம் பிற்பகல் 3 முதல் 4:30 வரை. இன்றைய தினத்திற்கான நல்ல நேரம், சுபஹோரை நல்ல நேரங்கள். காலை 7 முதல் 10 வரை. காலை 11 முதல் நண்பகல் 12 வரை. மதியம் 2 முதல் 4 வரை. மாலை 6 முதல் 7 வரை. இரவு 8 முதல் 11 வரை. இன்றைய கிரக நிலவரம். இன்றைய கிரக நிலை: மேஷத்தில் சூரியன் சுக்கிரன், ரிஷபத்தில் குரு, கன்னியில் கேது, கும்பத்தில் சனி, மீனத்தில் செவ்வாய், புதன், சந்திரன், ராகு. இன்று பிரதோஷம். பிரதோஷத்தன்று எல்லா சிவ ஆலயங்களிலும் அபிஷேக ஆராதனைகள் நடைபெறும். அன்றைய தினம் நடக்கக்கூடிய அபிஷேக ஆராதனையில் கலந்து கொள்ள வேண்டும். பிரதோஷ பூஜையை பார்க்கறது தான் சிறப்பு, பார்ப்பது கலந்து கொள்வது. அதுக்கப்புறம் பூஜைக்கு தேவையான திரவியங்கள்லாம் வாங்கி கொடுப்பது. பால், பன்னீர், அபிஷேகத்துக்கு தேவையான திரவியங்கள். இதில் என்ன ஒரு முக்கியம் அப்படின்னா, அன்றைய தினம் நடக்கக்கூடிய அபிஷேகத்தில் ரொம்ப முக்கியமே நந்தியம்பெருமானுக்கு தான். நந்தியம்பெருமானுக்கு நடக்கக்கூடிய அந்த அபிஷேகத்தை முதல்ல இருந்து பார்க்கணும். தைலக்காப்பில் இருந்து பார்க்க ஆரம்பிக்கணும். முழுமையாக நந்திக்கு அருகாமையில் இருந்து சிவனை தரிசிக்கணும். ஏன்னா சர்வகாலமும் சிவபெருமானுக்கு முன்னிலையிலே படுத்திருப்பவர் நந்தியம்பெருமான் தான். அந்த நந்தியம்பெருமானை நம்ம அவருக்கு அருகாமையில் இருந்து நம்ம சிவனை தரிசிக்கணும். இது மாதிரி தரிசிக்கிறதுனால என்ன பலன் அப்படின்னா, பிரதோஷம் என்றாலே தடை என்று அர்த்தம். தடை அப்படின்னா என்னென்னா, நம்ம வாழ்க்கையில் முன்னேறக்கூடிய விஷயத்திற்கு எதெல்லாம் தடையாக வருது அதெல்லாம் பாவம் என்று பேர். இந்த பாவம், தடை இரண்டும் ஒன்று தான். அப்போது இந்த பாவத்தையும் இந்த தடையும் போக்கக்கூடிய ஒரு பூஜை தான் பிரதோஷ பூஜை. என்ன தடை? ஒரு மனிதருக்கு என்ன தடையாகும்? திருமணம் தடையாகலாம். அப்போது திருமணம் எப்படி தடையாகும்? ஒரு திருமண வயது அப்படின்ற ஒரு வயது இருக்குது. அந்த வயதில் தான் கல்யாணம் பண்ண முடியும். 55 வயசுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணால் அது 60ஆம் கல்யாணமா இல்லை முதல் கல்யாணமான்னு சந்தேகம் வந்துடும். அப்போது அந்த பருவத்தோடு கல்யாணம் நடக்கணும், அந்த காலத்தோடு படிக்கணும். எல்லாமே ஒரு காலம் நிர்ணயம்னு இருக்குது, அந்த காலத்தோடு நடக்கணும். அப்போது இதெல்லாம் தடையானால் நம்ம பிரதோஷ பூஜை பார்க்கணும். இந்த பிரதோஷ கால பூஜை அப்படின்னா அதுக்கு பேர். இது மாலை நேரத்தில் 4 மணிலேருந்து 6 மணிக்குள் நடக்கக்கூடிய பூஜை. அப்போ பிரதோஷ கால பூஜை என்பதால் நம் வாழ்க்கையில் சில விஷயங்கள் தடைப்பட்டு காலத்தோடு நடக்கக்கூடிய விஷயங்கள் தடைப்பட்டால் பிரதோஷ கால பூஜையில் கலந்து கொண்டால் நமக்கு அந்த தடை விலகும். மூக்கில் தடை ஏற்பட்டால் அதற்கு ஜலதோஷம்னு பேர். வாழ்க்கையில் தடை ஏற்பட்டால் அதற்கு பிரதோஷம் என்று பெயர். ஆகையால் இன்று பிரதோஷம். இதில் ஒவ்வொரு நாள் வரக்கூடிய பிரதோஷத்திற்குன்னு ஒரு தனியாக ஒரு சில மகிமையும் உண்டு. இன்று ஞாயிற்றுக்கிழமை பிரதோஷ பூஜை. அதனால் எல்லோருமே இன்றைக்கி லீவ் அப்படின்றத ஒரு நாளை வச்சு கணக்கு பண்ணி நீங்கள் போய் பார்க்கலாம். சில வேலை நாட்களில்
பூஜை வந்ததுன்னா பார்க்க முடியாது. அதுவே ஒரு சிறப்பு. இன்று பிரதோஷ கால பூஜை சென்று பார்த்து பூஜைக்கு தேவையான திரவியங்களை வாங்கி கொடுத்து வில்வம் வாங்கி கொண்டு போய் கொடுக்கறது ரொம்ப சிறப்பு. கொடுத்து நம்ம சிவபெருமானையும் வணங்கி கடைசியில் அந்த ருத்ரம் சமக்கமெல்லாம் சொல்லி சப்பரத்தில் சிவபெருமான் வெளியே வருவார். ரிஷப ஆருடனாக வெளியே வருவார். விடையேறும் பெருமானாக வெளியே வருவார். அவரையும் தரிசித்து வீடு திரும்பினால் உங்கள் தடை விலகும். இனி இன்றைய ராசி பலனுக்கு செல்வோம். மேஷராசிக்காரர்களுக்கு தொடர்ந்து 4 கிரகங்கள் 12ஆம் இடத்தில், ராசிக்குள் சூரியன், சுக்கிரன், 2ஆம் இடத்தில் குரு. இது போன்ற கிரகம் இப்போ இருப்பதனால் கொஞ்சம் செலவுகள் தான் அதிகமாக ஏற்படும். செலவுகள் ஆனால் நல்ல செலவுகளாகத்தான் இருக்கும். இப்போ இருக்கக்கூடிய கிரகம் இப்போ எல்லாமே மேஷராசிக்காரர்களுக்கு சாதகமான நிலையில் இருக்குது. குரு பகவான் 2ஆம் இடத்தில் இருப்பதால் தேவைக்கு பணம் வந்தே தீரும். யார்கிட்டையும் நம்ம உதவின்னு போய் கேட்கணுன்ற அவசியம் இல்லை. உங்கள் தேவைக்கு பணம் வந்து கொண்டே இருக்கும். ஆனால் ஒரு பக்கம் செலவு ஆகிட்டே இருக்கும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் மகிழ்ச்சியான நாள். ரிஷப ராசிக்காரர்களுக்கு ராசிக்குள் ஒரு சுபகிரகம், ராசிக்கு 12ஆம் இடத்தில் ராசி அதிபதி என்கின்ற சுபகிரகம், ராசிக்கு 11ஆம் இடத்தில் புதன் என்கின்ற சுபகிரகம். இது ஒரு சிறப்பான ஒரு யோகம். 5 குடைய கிரகம் நீச்சம் பெற்றாலும் ராகுவோடு இணையும் போது நல்ல ஒரு வலிமையான ஒரு பவராக தான் இருக்கும் உங்களுக்கு. இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் உங்கள் பெயர் அலுவலகத்தில் பரிந்துரைக்கப்படும். பதவி உயர்வு, சம்பள உயர்வு, இது போன்ற விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய ஒரு நேரம். இன்றைக்கி நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சந்தோஷமான நாள். மிதுன ராசிக்காரர்களுக்கு 10ஆம் இடத்துல 4 கிரகங்கள். பொதுவாகவே 10ஆம் இடத்தில் கிரகங்கள் அதிகமாக சேரும்போது தொழில் நல்லா நடக்கும், உத்தியோகம் நல்லா இருக்கும், நம்ம வேலை நமக்கு திருப்திகரமாக இருக்கும், செய்யக்கூடிய வேலை. இப்போது சந்திர பகவான் கூடவே ராகு, உங்களுடைய ராசி அதிபதி, இதுபோன்று 4 கிரகங்கள் சேர்க்கை அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயந்தான். குரு பகவானும் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடம் வந்துட்டார். சுக்கிரன் 11ஆம் இடத்துல. இப்படி எந்த கிரகத்தை எடுத்தாலுமே உங்களுக்கு சாதகமான நிலையில் இருப்பதனால் தொழில், உத்தியோகம், அது சார்ந்த விஷயங்களில் வெற்றி, நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். குடும்பத்தில் சுப விஷயங்கள் நடக்கக்கூடிய சூழ்நிலை, நல்ல நாள். கடகராசிக்காரர்களுக்கு ராசி அதிபதி 9ஆம் இடத்தில் இருப்பது என்பது ஒரு சிறப்பு. கடகராசிக்காரர்களுக்கு மிகவும் யோகத்தை செய்யக்கூடிய ஒரு கிரகம் குரு பகவான். அந்த குரு பகவான் இப்போ 11ஆம் இடத்தில் இருக்கார். அதனால் லாபங்கள் அதிகமாக கிடைக்கும். நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி உண்டு, முன்னேற்றம் உண்டு, ஏற்றம் உண்டு. இந்த நாள் நல்ல நாள். சிம்ம ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். கொஞ்சம் கவனமாக இருங்க. சந்திர பகவான் 8ஆம் இடம் செல்லும்போது தான் நம்ம தேவையில்லாத சில முடிவுகள் எடுத்து மாட்டிக்குவோம். அதுக்கு எண்ட்லெஸ் ஸ்டோரியாக சிலது ஓடிட்டே இருக்கும். இந்த காரியத்தை ஏன் தான் செஞ்சோன்னு தெரியல, முடிவுக்கு வரமாட்டேங்குது அப்படின்னு நிறைய பேர் புலம்புவாங்க. அந்த டேட்டெல்லாம் எடுத்து பார்த்தா சந்திராஷ்டம தினத்தில் அந்த மாதிரியான விஷயங்களை செஞ்சுருப்பாங்க. அதனால் ஒவ்வொரு நாள் விட்டுருங்க, நாளை பார்த்துக்கொள்ளலாம். கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. கன்னிராசிக்காரர்களுக்கு நேற்றுக்கு மத்தியானம் 2 மணிலேருந்து கிரகநிலை ஒரு மாதிரியாக தான் இருக்குது. நேற்றே நம்ம இதை சொல்லியிருந்தோம். எதிர்மறை எண்ணம் கொண்டவங்களை யாரையாவது சந்திக்க நேரிடலாம். உங்களுடைய நம்பிக்கையை குலைக்கும் வண்ணம் யாராவது பேசுவாங்க. உங்களை பயம்படுத்தும் வகையில் சில பேச்சுகளை சந்திக்கலாம், கேட்கலாம். அதனால் தெய்வ சிந்தனை, இன்றைக்கி கோயில் வழிபாடு, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று செஞ்சுட்டு தைரியமாக இருங்க. ஏதாவது ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலைக்கு போகலாம். அதற்கான சிச்சுவேஷனில் நீங்கள் இருக்கலாம். ஜாக்கிரதையாக இருப்பதே சிறப்பு. துளாராசிக்காரர்களுக்கு ராசி அதிபதி 7ஆம் இடத்தில் இருப்பது என்பது மிகவும் உயர்வு, மிக மிக உயர்வு. 6ஆம் இடத்தில் அதிக கிரகங்களின் சேர்க்கை. இப்போ உங்களுக்கு கோர்ட்டு, கேஸு, வழக்குகள் ஏதாவது இருந்ததுன்னா அது எல்லாத்துலேயுமே உங்களுக்கு இப்போ வெற்றி கிடைக்கக்கூடிய நேரம். வழக்கு வியாஜ்யங்களில் ஆதாயம், வெற்றி உண்டு. இப்போ நீங்கள் ஏதாவது உங்களுடைய வக்கீலை பார்த்து ஏதாவது ஒரு முக்கியமான வேலிட் பாயிண்ட்டை சொல்லி அதை இன்க்ளூட் பண்ணி இப்போ நீங்கள் உங்கள் வக்கீல் வாதாட போனார்னா உங்கள் பக்கம் உங்களுக்கு கேஸ் சாதகமாக வந்துடும். இப்போ அந்த மாதிரியான ஒரு ஜெயிக்கக்கூடிய சூழ்நிலையில் கிரக அமைப்பு இருக்குது.
வழக்கு வியாஜியங்களில் வெற்றி கிடைக்கும். இன்று பிரதோஷம். சிவபெருமானையும் நந்தியம் பெருமானையும் இன்றைக்கி வணங்குங்க. மேலும் நன்மைகள் நடக்க அதிக வாய்ப்பு உண்டு. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ராசிக்கு 5ஆம் இடத்தில் சந்திர பகவான், மேலும் 3 கிரகங்கள். இது எல்லாமே யோகத்தை செய்யக்கூடிய ஒரு கிரகம். மிக மிக யோகத்தை செய்யக்கூடிய 2, 5 கூடிய கிரகம். அவர் இப்போ 7ஆம் இடத்திலிருந்து ராசியை பார்க்குறார். அதனால் தடைப்பட்ட திருமணங்கள்லாம் இப்போ நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. திருமண தடை இனி இல்லை. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ரொம்ப நாளாக வரன் பார்த்து தட்டி போனவங்களுக்கெல்லாம் இப்போ திருமணம் நடக்கும். இன்றைக்கி பிரதோஷ பூஜையில் கலந்துக்கோங்க. திருமண தடை அப்படிங்கிறத அந்த சிவபெருமான்கிட்ட முறையிடுங்க. கண்டிப்பாக திருமணம் விரைவில் நடக்கும். இந்த நாள் நல்ல நாள். தனுராசிக்காரர்களுக்கு ராசி அதிபதி 6ஆம் இடம் சென்றாலும் அவரின் பார்வையால் உங்கள் குடும்பம் அமைதியாக இருக்கும். குடும்பஸ்தானத்தின் மீது குரு பார்வை. அதனால் பணவரவும் திருப்திகரமாக இருக்கும். குடும்ப சூழ்நிலையும் அமைதியாக இருக்கும். எடுத்த காரியங்கள் எல்லாமே தடையின்றி நடக்கக்கூடிய ஒரு நாள். உங்கள் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி அடையக்கூடிய ஒரு நல்ல நாள் இது. வெற்றிகரமாக உங்கள் பணிகளை செய்து அதில் திருப்தி காணக்கூடிய ஒரு நல்ல நாள். மகர ராசிக்காரர்களுக்கு சந்திர பகவான் 3ஆம் இடத்தில் இருப்பது என்பது சிறப்பு. பொதுவாகவே சந்திர பகவானுடைய ட்ராவல் 2.25 நாளுக்கு ஒரு தடவை ஒரு ராசி கட்டத்தை தாண்டி செல்லும். அது ஒரு சில இடங்களில் ரொம்ப பெரிய அளவில் வெற்றியை கொடுக்கும் அந்த ராசிக்காரர்களுக்கு. இப்போது 3ஆம் இடத்தில் சந்திரன். 3ஆம் இடம் என்பது முயற்சி ஸ்தானம் அப்படிம்பாங்க. இந்த முயற்சி ஸ்தானத்தில் சந்திர பகவான் வரும்போது முயற்சிகள் பலிக்கும். இப்போ 7 3ஆம் இடத்தில். 7ஆம் இடம் அப்படிங்கிறது நம்மளுடைய பிஸ்னஸ் பார்ட்னர், பிஸ்னஸ், நம்ம யாரெல்லாம் சந்திக்கிறோமோ அந்த சந்திப்பு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம். இன்றைக்கி நீங்கள் ஏதாவது ஒரு புதிய நபர்களை சந்தித்தீங்கன்னா அவர்களால் உங்களுக்கு ஏதோ ஒரு பெரிய ஆதாயம் கிடைக்கும். இந்த புதிய நபருங்கிறது பிஸ்னஸ் சார்ந்து இருக்கலாம். நீங்கள் வரன் பார்க்க போகலாம். இது மாதிரி ஏதோ ஒன்று நீங்கள் யாரையோ சந்திக்கும் போது அந்த சந்திப்பு நல்ல சந்திப்பாக இருக்கும். இந்த நாள் நல்ல நாள். கும்பராசிக்காரர்களுக்கு தன வருவாய் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள். குடும்பத்தில் இருப்பவர்கள் ஆரோக்கியமாக இருப்பார்கள். குடும்ப சூழ்நிலை அமைதியாக இருக்கும். குடும்பத்தோடு ஏதாவது சுற்றுலா, ஏதாவது பிக்னிக்கு, ஷாப்பிங் மால்ஸ் இந்த மாதிரி போயிட்டு, இல்லை ஈவினிங் நேரத்தில் ஏதாவது கோயில் குளமெல்லாம் போயிட்டு ஏதாவது ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு ரிலாக்ஸ்டாக வீட்டுக்கு வரக்கூடிய சூழ்நிலையும் உண்டு. குடும்பத்தோடு மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு நேரம் இது. நிறையா பேருக்கு ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கே நேரம் இருக்காது. அந்தளவுக்கு ஒர்க் ப்ரெஷர் இருக்கும். இப்போ உங்கள் ஃபேமிலியோட டயத்தை ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான நாளும் நேரமும் இது. மகிழ்ச்சியான நாள். மீன ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி கொஞ்சம் உடல் உபாதைகள் ஏற்படலாம். உடலில் சற்று அலர்ச்சி, அசதி, தளர்வு இந்த மாதிரிலாம் ஏற்படலாம். கொஞ்சம் உங்களுடைய வயது அதையும் கவனித்து, என்ன வயதுக்காரர்கள்னு தெரியாது எனக்கு. இளம் வயதுக்காரர்களாக இருந்தால் கூட சில அஃபெக்ட் ஏற்படும். நீங்கள் 45, 50 அந்த மாதிரியான வயசுக்காரர்கள், 60, 65, 70காரர்களாக இருந்தால் கொஞ்சம் ஆரோக்கியத்தில் கவனமாக தான் இருக்கணும். உடல் சார்ந்த உபாதைகளை சந்திக்க நேரிடலாம். இப்போ கிளைமேட் வேறு அதிக ஹீட்டு. அதனால் தண்ணி, உங்கள் உடம்புக்கு தேவையான நீர்ச்சத்து உள்ள பழங்கள் இதெல்லாம் சாப்பிடுங்க. உடல் உபாதைகளுக்குரிய நாளாகத்தான் இன்றைக்கி இருக்கிற கிரக அமைப்பு காட்டுது. மாலை நேரத்தில் பிரதோஷம் என்பதால் சிவபெருமான் ஆலயம் சென்று வாருங்கள். நன்மைகள் நடக்க அதிக வாய்ப்பு உண்டு. சற்று எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருக்க வேண்டிய நாள் இது.